பிரைஸ் பிரதர், நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க பிரதர். பேசுறாருண்ணா கேக்குதா? கிளியரா கேக்குதா? கிளியரா இருக்குங்க. பிரைஸ் தி லார்ட். என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் உள்ள பரிசுத்த ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சௌபார் நன்றைக்கும் மறவாதே. ஆண்டவரே, எங்கள் தகப்பனாய் ஆண்டவரே, பரதீசிலும் பாவியலுமா இருக்கிற எங்களை உமது நாமத்தை அறிந்து கொள்ளும்படியாக கூட்டி சேர்த்துள்ளீர்கள் ஆண்டவரே. உமக்கு கோடான கோடி நன்றி. நாங்கள் இந்த தலையான பாவங்களை 7 பாவங்களையும் அதனால் வரும் தீமைகளையும் அறிந்து உமது கிருபையினால் அவற்றிலிருந்து விலகி ஓட எங்களுக்கு கிருபை செய்தல்லும், பாவ கண்ணியிலிருந்து எங்களை விடுவித்தல்லும், சாத்தானின் சூழ்ச்சியிலிருந்தும் எங்களை விடுவித்தல்லும். ஆண்டவரே, எங்களை உமது பாதத்தில் திருப்பாத்தில் படிக்கிறோம் ஆண்டவரே. தேவமாதாவே, எங்களை உமது ஆலயத்திலே போர்த்தி எங்களை உங்களை கிருபையால் எங்களை முடியலும் ஆண்டவரே. மாதாவே, ஆமென். ஸோ இந்த தலையான பாவங்கள் 7 பாவங்களை பத்தி ஏற்கனவே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் வரிசையா. இப்ப அதுல இந்த மாசம் இப்போ இந்த காம பாவத்தை பத்தி ஒரு தலையான பாவமான இந்த காம பாவத்தை பத்தி இது இந்த மாசம் ஃபுல்லாவே பார்க்க போறோம். ஸோ இதுல இது காமத்தை பத்தி எல்லாருக்குமே ஓரளவு எல்லாருக்குமே தெரியும். எல்லாமே ஒரு ஒரு மெச்சூர்டு இதுதான் இருக்கிறாங்க. எல்லா அதை பத்தி ஏற்கனவே தெரிஞ்சவங்களும் இருக்கிறாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு அது அது அதோடைய அந்த அந்த பாவத்தினுடைய தாக்கம் எப்படி இருக்கும், அதனுடைய பின்விளைவுகள் எப்படி இருக்கும், அது எப்படி வருது, எங்க இருந்து வருது, அதனுடைய அது எந்த அளவுக்கு மனிதனுக்கும் ஆண்டவருக்குமான உள்ள பிரிவினையை உண்டாக்குது, ஆண்டவர் அந்த பாவத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாரு, அது எந்த அளவுக்கு அவரு அந்த இது அந்த அதனுடைய ஆழம் எந்த அளவுக்கு இருக்கு, ஆண்டவர் அந்த எந்த அளவுக்கு அதனுடைய இதை இந்த பைபிள்ல நமக்கு விளக்கி சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத இந்த இதுல ரொம்ப கவனமா கேட்டு இத முழுமையா நம்ம அதை அறிஞ்சு கொண்டோம்னா இன்னும் நமக்கு இன்னும் நன்மையா இருக்கும். இதுதான் ஆண்டவருக்கு போற முக்கியமான ஒரு வாய்ப்பா இருக்கும். அத அது ஒரே நாள்ல இப்படி சொன்ன உடனே இதெல்லாம் இந்த இந்த பாவங்கள் டப்புன்னு வெளியில போயிடுறது கிடையாது. இது ஆண்டவர்கிட்ட நம்ம இதெல்லாம் என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒவ்வொன்றா பாவ மன்னிப்பு கேட்டு 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 அப்படி ஒவ்வொரு இதா அவரு அந்த கட்டுகள்ல இருந்து அந்த அந்த இது வலைப்பின்னல் மாதிரி நம்மள அது சூழ்ச்சி செஞ்சு அது இது இருக்கு. அதுல இருந்து ஒவ்வொன்றா நம்ம விடுபட்டுக்கிட்டே வரணும். ஏன்னா அது ஒரே நாள்ல ஒரே சம்பவத்துல இது இல்லாம எல்லாம் நம்ம பிறந்ததுல இருந்தே நமக்கு தெரிஞ்ச இந்த பிறந்த காலத்துல இருந்தே நமக்கு எவ்வளவு பாவம் நம்ம நமக்கு நமக்கு ஞாபகம் இருக்கிறதே எவ்வளவோ இருக்கு. அது போக நமக்கு தெரியாது நிறைய இருக்கு. தெரிஞ்சு செஞ்சது தெரியாது செஞ்சது இதெல்லாம் இருக்கு. அது ஒரு பக்கம். இது எதெல்லாம் இதுல இது காம பாவத்துல வருமா வராதாங்கிறதே தெரியாத அளவுக்கு நம்மளும் ஒரு காலத்துல இருந்தோம். ஆண்டவருக்குள்ள வர்றதுக்கு முன்னால இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம், இதெல்லாம் உலகத்துல நடக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை போயிட்டே அதை என்னன்னு தெரியாமே போயிட்டே இருந்தோம். ஸோ அதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். இது ஸ்டார்டிங்ல இன்னும் நிறைய நம்ம இந்த மாதம் ஃபுல்லாவே இன்னும் அதை பத்தி இன்னும் டீட்டெயிலா நம்ம பேச போவாங்க. ஆனா அந்த பாட்டு போடலாம்.
கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். எழுப்புதல் தீ பரவட்டுமே, எங்கும் பற்றி எரியட்டுமே. எழுப்புதல் தீ பரவட்டுமே, எங்கும் பற்றி எரியட்டுமே. எங்கும் பற்றி எரியட்டுமே. கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். அறியாமை இருள் விலகி அதிசய தேவனை காண வேண்டும். அறியாமை இருள் விலகி அதிசய தேவனை காண வேண்டும். அதிசய தேவனை காண வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். பாவங்கள் சாபங்கள் பாரத தேசத்தில் மறைய வேண்டும். பாவங்கள் சாபங்கள் பாரத தேசத்தில் மறைய வேண்டும். எங்கள் பாரத தேசத்தில் மறைய வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். மார்க் 7 20 23 வரைக்கும் வசனங்கள். மனிதனிலிருந்து வருவதே அவனை மாசுபடுத்தும். ஏனெனில் மனிதர் உள்ளத்திலிருந்து தீய எண்ணம், மோகம், களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், கபடு, கெட்ட நடத்தை, பொறாமை, பழிச்சொல், செருக்கு, மதிகேடு ஆகியவை வெளிவரும். இத்தீயவை யாவும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதனை மாசுபடுத்தும் அப்படின்னு ஆண்டவர் மார்க் 7 சொல்றாரு. விபச்சாரம், மோகம், இது எல்லாமே வந்து அதோட சேர்த்த மற்ற களவு, கொலை, பேராசை எல்லாமே வந்து நமக்குள்ள இருந்தே நம்மளை வந்து மனிதர்களை வந்து தீட்டுப்படுத்தி நமக்கு வந்து நம்மளை வந்து பாவத்துக்குள்ள தள்ளுது. நமக்கே நம்ம வந்து சிறு வயதுல இருந்தே பார்த்துட்டு இருக்கோம். நம்ம எப்படியோ வந்து இதை வந்து நமக்குள்ள அது வந்து அந்த ஒரு சின்ன வயசு ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் கூட அது தெரியாம கூட இருந்திருக்கலாம், அல்லது தெரிஞ்சு கூட இருக்கலாம். சிறு வயது எல்லாருக்குமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சிறு வயதுல இருந்தே அந்த ஒரு
அந்த அந்த எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிருது. ஒரு பர்ட்டிகுலர் ஏஜ்ல வந்து அதனுடைய இது வந்து அதனுடைய தாக்கம் வந்து அந்த அந்த மோகம், அந்த காம இச்சைகள் வந்து ஒரு சிலருக்கு வெளிப்படையா தெரிய வருது. ஒரு சிலருக்கு உள்ளுக்குள்ளேயே உள்ளத்துக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதை திங்க் பண்ணிக்கிட்டே உட்காந்துட்டு அதை வந்து இது பண்ணிட்டே இருப்பாங்களே தவிர, அந்த காம இச்சைகள் இல்லாத மனிதர்கள்ங்கிறது வந்து இருப்பாங்களா இல்லையான்னு தெரியல. அந்த அளவுக்கு வந்து அந்த இது அது வந்து மனிதனுடைய எல்லா எல்லா மனிதர்களும் அதனால பாதிக்கப்படாத ஒரு காம இச்சைகளே இல்லாத ஒரு மனிதனே இருப்பானான்னு தெரியல. அந்த அளவுக்கு அதனுடைய தாக்கம் இருக்கு. இது வந்து லேவியர் 18 1 30 அது பெரிய ஒரு 30 வரைக்கும் உள்ள பெரிய அது ஒரு பெரிய வசனம் அது. அதுல முக்கியமான ஒரு டாபிக் மேல உள்ள ஒரு 3 வசனங்களை 4 வசனங்களை மட்டும் படிக்கிறேன். ஏன்னா அது எப்படி அந்த இது எங்க இது ஆதி ஆரம்பத்திலிருந்து ஆதி காலத்திலிருந்து அவரு லேவியர்களுக்கு வந்து ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. ஆண்டவர் மோயிசனை நோக்கி, நீ இஸ்ரேல் மக்களுக்கு சொல்ல வேண்டியதாவது, நாம் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர், நீங்கள் முன் குடியிருந்த எகிப்து நாட்டின் வழக்கப்படி ஒழுகவும் வேண்டாம், நாம் உங்களை அழைத்து போகிற கானான் நாட்டவரின் நடத்தைக்கு ஒத்த வண்ணமும் நடக்க வேண்டாம், அவருடைய முறைமைகளை கை கொள்ளவும் வேண்டாம், நமது நீதி முறைகளின்படி நடந்து நம்முடைய கட்டளைகளை நிறைவேற்றி நம்முடைய சட்ட நெறியின்படி ஒழுக கலவீர்களாக. ஆண்டவராகிய நாமே உங்கள் கடவுள், நமது கட்டளைகளையும் நீதி நெறிகளையும் கை கொள்ள கழுவீர்கள், அவைகளின்படி நடப்பவன் அவைகளால் வாழ்வு பெறுவான். அப்ப இந்த இந்த மாதிரியான நிறைய பாவங்கள் காம பாவங்கள் இதுக்கு அடுத்தடுத்து நிறைய அந்த அந்த வசனத்துல அடுத்து 30வது அந்த இது வரைக்கும் வந்து நிறைய காம பாவங்கள் போட்டிருக்கு. அப்ப நான் காம பாவங்கள் இப்படிப்பட்ட இந்த காலத்துலதான் அப்படி இருக்குல்ல. இந்த காலத்துல இது நிறைய நமக்கு இன்டர்நெட்டு அது இது புக்குகள் அது இது மூலமா நமக்கு என்னென்னலாம் பாவம் இருக்குங்கிறதே தெரிய வரும். ஆனா இது வந்து அந்த காலத்திலே இருந்திருக்குது. ஆதி காலத்துல இருந்தே இந்த பாவம் நமக்குள்ள இருக்கு. ஸோ நமக்கு வந்து அதுதான் வந்து ஆண்டவர் சொன்ன எல்லாமே உள்ளத்துக்குள்ள இருந்து உங்களுடைய உள்ளத்துக்குள்ள இருந்து அது வருது அப்படின்னு சொல்லி. அப்ப வந்து மற்ற 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 தெய்வங்களை வணங்குகிற, அதாவது மற்ற விக்கிரகங்களை வணங்குகிற அந்த எகிப்து நாட்டுல கானான் நாட்டுல அவங்களுடைய நடத்தைகள் இந்த மாதிரி இருந்திருக்கு. அதே இதை வந்துட்டு அதைத்தான் ஆண்டவர் வந்து கட்டளையா சொல்றாரு, நீங்க இதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு. அதை டீட்டெயிலா சொல்றாரு. ஒவ்வொன்றா உள்ள போய் படிச்சு பார்த்தோம்னா நமக்கு வந்து அதனுடைய இது இருக்கும். எந்த மனிதனாயினும் தனக்கு நெருங்கின உறவு பிள்ளை சேர்ந்து ஒரு நிறுவனத்தை வெளிப்படுத்தலாகாது அப்படின்னு வரிசையா அந்த பாவங்கள் நிறைய வந்துட்டே இருக்கு. ஸோ அது கடைசியா அந்த வசனத்துல என்ன சொல்லிருக்கா, உங்களுக்கு முன் இருந்தவர்கள் செய்த தீச்செயலை நீங்களும் செய்து அவற்றாலே தீட்டுப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், நாம் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்றார். ஸோ நாம ஒரு அந்நிய விக்கிரகங்கள்ல வழங்குகிற ஒரு தேசத்துலதான் நம்ம இருக்கிறோம். நம்மளை சுத்தி எல்லாருமே அப்படிப்பட்ட மனிதர்களாகவும் இதாகவும் தான் இருக்கிறோம். ஸோ இதை உட்கார்ந்து கொஞ்சம் தியானம் பண்ணி பாருங்க. ஆண்டவர் வந்து உங்களுக்கு இதனுடைய இதை வந்து விளக்கமா சொல்லுவாரு. அப்ப அதை இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எங்க இருந்து வருது அப்படிங்கிறத வந்து உங்களால கண்டுபிடிக்க முடியும். ஆண்டவர் வந்து நமக்கு அந்த ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு. இந்த வசனங்களுக்குள்ளேயே நீங்க வசனங்களை இன்னும் தீவிரமா இதை வந்து ஆராய்ந்து படித்தோம்னா உள்ள வந்து வந்துடும். உங்களுக்கு அதோடைய தாக்கம் என்னன்னு புரியும். ஸோ இப்படி அந்த பாவங்களுக்கு நம்ம அந்த ஒரு பர்டிகுலர் ஏஜ் வந்த உடனே நமக்கு வந்து அந்த பாவங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கா வெளில வந்துடுது. ஸோ இதுல வந்து மத்தேயு 5:28 ஒரு பெண்ணை இச்சுடன் நோக்குவன் எவனும் ஏற்கனவே தன்னுளத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று அப்படின்னு ஆண்டவர் அவருடைய இதுல சொல்றாரு. இப்போ இது வந்து நம்ம வந்து நாள்தோறும் நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஏஜ்ல இதை வந்து
காலேஜ் படிக்கும்போது, ஸ்கூல்ல, காலேஜ்ல படிக்கும்போது உள்ளபோது, இந்த பெண்களை பார்க்கறதுல வந்து நமக்கு ஒரு சாதாரண விஷயமாவும், அதுக்கு ஒரு பலவிதமான டயலாக் குடுத்து, அத பேசுறதும், நம்முடைய வழக்கமான ஒண்ணு. அதுதான் நம்முடைய காலை கல்லூரி காலங்கள்ல, அதுக்கு முன்னால ஸ்கூலு அந்த டயத்துல வந்து இது ஒரு நம்ம பொழுதுபோக்காவே அதுதான் பண்ணி வச்சுட்டு இருந்திருக்கோம். ஆனா அத பாவம்னு சொல்றாரு ஆண்டவர். அப்ப நம்ம எல்லாருமே வந்து எல்லாருமே அந்த காலகட்டத்த கடந்து தான் போயிட்டு இருக்கோம். ஒரு சிலர் அந்த அந்த ஏஜ்ல இருக்கே 20, 25 அந்த ஏஜ்ல இருக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து அந்த ஏஜ கடந்து வந்திருக்காங்களே தவிர, எல்லாருமே இப்படிப்பட்ட ஒரு இத தாண்டி தான் வந்திருக்கிறோம். அந்த அந்த என்ன இந்த பாவம் வந்து இது பாவம்னே தெரியாமயே வந்துட்டு, ஆ தெரியும். தெரிஞ்சும் வந்துட்டு இது ஒரு அத ஒரு அத இது இப்படித்தான் இதெல்லாம் உலகத்துல எல்லாம் நடக்கிறது தானே அப்படின்னு நமக்கு நாமளே வந்து சமாதானம் பண்ணிட்டு, ஆ நம்ம ஆ நம்ம கடந்து வந்துகிட்டே இருக்கிறோம். ஸோ அப்படிதான் அது நம்ம எவ்வளவு எத்தன நாளு, எவ்வளவு பேர எங்கெங்க, எப்படி எப்படி பார்த்திருப்போம், எப்படி பேசியிருப்போம் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, எவ்ரிடே ஒரு ஒரு எவ்வளவு நேரம் நம்ம அந்த அந்த காம சிந்தனையிலிருந்து நம்ம எவ்வளவு நேரம் அது விடுபட்டு இருந்தோம்னு வேணா கணக்கு போடலாம். ஆனா அப்படி இல்லாம இருந்தோம்ங்கிறத வந்துட்டு ரொம்ப எண்ணித்தான் சொல்லணும். அத கவுண்ட் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு நாள்தோறும் எந்நேரமும் அ இது 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 வந்து உட்கார்ந்து கொஞ்ச நேரம் அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன், ஒண்ணுமே அதுல வந்து திங்க் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு இதனுடைய ஆழம் ரொம்ப ரொம்ப இதா இருக்கு. சீராக் சீராக்குடைய ஞான நூல் 9லிருந்து 5லிருந்து 12 வரைக்கும் வசனங்கள். இளமங்கையின் அழகினால் நீ கெட்டுப் போகாதபடிக்கு அவளை கண்ணோக்காதே. சேம் இந்த ஆண்டவர் அந்த மத்தேயுல சொன்ன அந்த வசனத்துக்கு ஏத்த மாதிரியான அங்க ஒரு சீராக்குல உள்ள எக்காரியத்திலும் விலைமாதருக்கு உன் மனத்தை பறிவிடாதே. ஏனென்றால் உன்னையும் உன் சொத்துக்களையும் இழந்து போவாய். நகரின் தெருக்களில் சுற்றி பார்க்காதே. அதன் மைதானங்களில் தெரியாதே. தன்னைத்தானே அழகுபடுத்தித் திரியும் பெண்ணென்று உன் முகத்தை திருப்பிக் கொள். அழகுள்ள அந்நிய பெண்ணை நோக்காதே. பெண்ணின் அழகினால் பலர் கெட்டழிந்துள்ளார்கள். அதனால் ஆசையுணர்வு நெருப்பைப் போல் பற்றி எரிகின்றது. வேசியாய் திரியும் எவளும் பாதையுள்ள சகதியைப் போல் மிதிக்கப்படுவாள். பிறன் மனைவியின் அழகைக் கண்டு அதிசயித்தவர்கள் பலர் தள்ளுண்டு போனார்கள். ஏனென்றால் அவள் உரையாடல் நெருப்பைப் போல் எரிகின்றது. பிறன் மனைவியோடு ஒருபோதும் உட்கார்ந்திராதே. இது வந்து சீராக்ல 9லிருந்து 12 வசனம் வரைக்கும் இதை வாசிக்கலாம். ஸோ இதெல்லாம் இது ஒரு ஒரு இதுக்கு எடுத்து இதுல போட்டிருக்காங்க. இந்த மாதிரி இளமைகளை கெட்டு போகாதே. இந்த மாதிரி நம்ம எவ்வளவு இந்த காரியங்களை வந்து நம்ம இதை பண்ணியிருக்கோம். இது என்னைக்கா படிச்சு பார்த்துருக்கோமா? இதை வந்து நம்ம எல்லாருமே ஆல்மோஸ்ட் கிறிஸ்டின்ஸ் தான். சர்ச்சுக்கு போறோம் மாசம். இந்த பைபிளை எடுத்து இந்த வசனங்களை நம்ம படிச்சிருக்கோம். ஏற்கனவே படிச்சிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். சர்ச்சில் சொல்லியிருப்பாங்க. ஆனா எதுவுமே இது நம்மளுடைய இதுக்குள்ள காதுக்குள்ள நுழையவே இல்லை. ஒரு நம்ம ஆண்டவரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உள்ள வர்றது வரைக்கும் இதெல்லாம் இந்த இப்படி ஒரு வசனங்கள் இருக்கு. இது இவ்வளவு ரொம்ப இதுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, ஆண்டவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு நமக்கு உணர்வே நமக்கு வந்து இல்லாமையே ஒரு காலகட்டத்தை அப்படியே கடந்து நம்ம வந்துட்டோம். இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருந்தும் கூட இப்படியெல்லாம் இது வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ல, இது எல்லாமே நம்ம வந்து இத வழக்கம் போல இது காமலா செஞ்சு நம்ம வந்து அந்த பாவத்தை மேற்கொண்டு இதுல வந்து இத இது பண்ணிட்டே வந்துட்டே இருந்திருக்கோம். ஸோ இதுல இன்னும் வந்து டீப்பா இன்னும் கொஞ்சம் இது பண்ணி போகணும்னா இன்னொரு இதுல பாருங்க.
அதே சீராக்லயே வந்து 23ல 14-17 உடலின் தீய ஆசையுணர்வுகளுக்கு தன்னை அழிக்கும் நெறிகெட்டவன் இவைகளின் வேகம் தணியும் வரைக்கும் தீ நெறியை விடான். விபச்சாரனுக்கு அப்பமெல்லாம் இனிப்பானதான், அவன் சாகிற வரைக்கும் பாவ வழியில் நடந்தாலும் களைத்து போவதில்லை. அப்ப இந்த உணர்வு, இந்த காம உணர்வுங்கிறது வந்து அது அது வர்றவங்களுக்கு வந்து அது எல்லாருக்குமே இருக்கு. ஆனா அது வந்து ஒரு ஒரு சிலருக்கு கொஞ்சம் அடங்கி இருக்கு, ஒரு சிலருக்கு இன்னும் ரொம்ப விகாரமா இருக்கு. ஆனா ஆண்டவர் வந்து உள்ளத்தை அறிந்திருக்கிற தேவன். நீ ஒரு ஒரு செகண்ட் அதை நினைச்சிருந்தாலும் ஆண்டவர் அறிவார். அதுக்குள்ள ஆண்டவர் வந்து என்னென்ன நம்ம என்ன சிந்தனைகளால எவ்வளவு நேரம் இதை பத்தி சிந்திச்சோம், எவ்வளவு நேரம் பார்த்தோம், என்ன இது பண்ணுங்கிறது எல்லாமே நமக்கு வந்து ஆண்டவர் வந்து அறிவார். நம்ம கொஞ்சமா சிந்திச்சோம், பெருசா சிந்திச்சோம், என்ன ரொம்ப விகாரமா நாங்க போய் அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாம், வெளியில போய் இங்கங்க போனோம். ஒரு சிலர் நம்ம நினைச்சுக்கிறோம், நாம எல்லாம் அப்படி என்ன வெளியில போய் நாங்க வந்து அந்த பாவத்தை நாங்க பண்ணிட்டோம் அப்படின்னு நம்மளை சமாதானப்படுத்திக்குவாங்க. ஆனா அதுதான் வந்து ஆண்டவர் வந்து மத்தேயு 5:20 ஒரு பெண்ணை தன்னுலத்தில் இணைத்தாலே வந்துட்டு அது பாவம் சொல்லிட்டாரு. அதுக்கு மேல நம்ம வந்து அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கவே முடியாது. நினைச்சாவே பாவம், அவ்வளவுதான். ஒரு நிமிஷம் முடிஞ்சுச்சு. இதுக்கு இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு இது வந்து ஆதியாகமத்துல இன்னொரு ஒரு ஒரு நிறைய இதுகளுக்கு எடுத்துக்காட்டுகள் இருக்கு. அதுல வந்து ஒரு இதை எடுத்து பார்க்கலாம். நம்ம தாவீது அரசனை பத்தி தெரியும். தாவீது வந்து ஆண்டவரால தேர்ந்து கொள்ளப்பட்ட, சிறு வயதிலிருந்தே ஆண்டவனால தேர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு அரசன். இஸ்ராயல் நடத்துறதுக்காக ஒரு ஆண்டவரால தேர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஒரு அரசனா வந்திருக்கான். அவன் ஒவ்வொரு தடவையும் அவர் வந்து அவனை பத்தி தாவீதின் குமாரனே அப்படின்னு சொல்ற அளவுக்கு அது ஒரு பெரிய ஒரு அரசன். அவன் என்ன பண்றான், அப்பேற்பட்ட அந்த அரசன் ஒரு நாள் வந்து அவனுடைய உப்பரியில் அவனுடைய மாளிகையில இருந்து நடமாட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த வெளியில பார்க்கறான். அப்போது அவருடைய போர் வீரனான அவனுடைய உரியா அவனுடைய மனைவி பேரு பத்சேபாள், அவங்க குளிக்கிறதா பார்க்கறான். அங்க குளிக்கிறதா பார்த்துட்டான். இது ஒரு வேலை தெரியாம அந்த சைட்ல இருந்ததுனால பார்த்துருக்கலாம். பார்த்துட்டான். பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்ததோட அவன் வந்து அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அந்த பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பெண்ணை அந்த உரியாவை வந்து அடைய முயற்சி செய்யறான், அடையிறான். அடைந்துட்டு அவனை வந்து அந்த அந்த உரியாவை வந்து இதுக்கு அவனை வந்து அந்த இடத்துல போர் நடந்துகிட்டு இருக்கு. அவன் வந்து அந்த போர் முன்னணியில போய் நிக்க வேண்டிய ஆள் இல்லை. அது ஒரு போர் வீரன் அவன் தான். ஆனா அவனை வந்து திட்டமிட்டு அவனுடைய படைத்தலைவர்கிட்ட சொல்லி அவனை முன்னால நிறுத்தி அவனை கொண்டு போய் அந்த எதிரிகளுடைய சூழ்ச்சியில எதிரிகளுடைய அந்த போர்ல வந்து அவன்கிட்ட ஃபர்ஸ்ட் ஆளா வந்து அடிவிட்டு அவன் சாகுற அளவுக்கு அவன் வந்து எதிரிகள் மூலமா கொல்ற அளவுக்கு போயிட்டான். இது யாருடைய பத்சேபாளுடைய கணவரான உரியாவை வந்துட்டு போருக்கு அனுப்பி அங்க வந்து எதிரிகள் மூலமா சாகும்படியா அவன் செய்திடான். இதுல என்ன விஷயம் என்ன வருதுன்னா, தாவீது பண்ணது பார்த்துட்டான். ஆனா வந்து பார்த்ததுக்கு அப்புறம் அவனுக்கு அந்த உரியாவை வந்து அவன் பார்த்ததோட அவன் வந்து அவருடைய உரியாவை மனைவியை அடைஞ்சிடறான். அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றான், திட்டம் போட்டு அவனை கொண்டு போய் ஊர்ல கொண்டு போய் ஆளையே காலி பண்ணிடுறான். இவன் ஒரு தாவீது பேரரசன், எத்தனை மனைவி வேணாலும் கட்டிக்கலாம், அவனுக்கு ரைட்ஸ் இருக்கு.
எந்த தடையும் கிடையாது. அந்த காலத்துல வந்துட்டு நிறைய மனைவிகள் வச்சிருக்கிறது ஒரு வழக்கமான விஷயம்தான். ஆனா வந்து அடுத்தவனுடைய மனைவிய இது பண்ணக்கூடாது அப்படின்னு அவனுக்கு தெரியும். ஆனா அந்த இடத்துல வந்து அந்த பைபிள்ல அந்த இது 2 சாமுவேல் 11 அந்த அதிகாரம் ஃபுல்லாவே இதுதான். அது என்ன அதுக்கப்புறம் 2 அதிகாரங்கள் ஃபுல்லா இத பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா போட்டு. அப்போ அவ வந்து ஒரு திட்டம் போட்டு அதுக்கு ஒரு 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 சின்ன பாவம். அந்த பாவத்த அவன் பார்த்ததோட அவன் வந்து விலகி போயிருந்தா, அதோட அந்த சம்பவம் முடிஞ்சிருக்கும். ஐயோ பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாவமன்னிப்பு கேட்டு ஆண்டவரே மன்னியும் ஆண்டவரே, கண்களால் செய்த பாவங்களை மன்னியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து அவன் போயிருந்தான்னா அது பாவமே இருந்திருக்காது. அதோட ஆண்டவர் சரி கண்ணால அது பார்த்ததோட அது யதார்த்தமா நடந்த சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிருந்தோம். ஆனா அதுக்கு வந்து அவன் வந்து அதை பார்க்கறான். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு திட்டம் போடுறான். அதுக்கு ஒரு அவன் அந்த பெண்ணை அடையிறான். அது ஒரு கொலை செய்றான். எல்லாமே முடிஞ்சு போயிருது. அதுக்கப்புறம் தீர்க்கதரிசி வந்து சொல்லும் போதுதான் ஐயோ நான் தவறு விட்டேன். ஆனா அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன தண்டனை வருது? அந்த அந்த அவனுக்கு அந்த தாவீதுக்கும் அந்த பத்சேபாளுக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. அது செத்து போயிருது ஒரு வாரத்துல. அதுக்கப்புறம் வர்றான். அதுக்கப்புறம் நிறைய அந்த குழந்தைய அவருடைய மத்த மனைவிக்கு பிறந்த குழந்தைகள் எல்லாமே ஒரே பிரச்சனை, சண்டைகள் அப்படியே அடுத்தடுத்து போயிட்டே இருக்கு. ஸோ அவனுடைய ராஜ்யத்துல வந்து அந்த அந்த சேபாலுக்கு பிறந்த குழந்தைக்கு தான் அந்த அடுத்த ராஜ்யமே வரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து அதனுடைய இது எப்படி எங்க இருந்து ஒரு சின்ன தவறு அப்படியே அந்த பாவம் அப்படியே இதாகி பெருசாகி அது எங்க அளவுக்கு கொண்டு போய் விடுது அப்படின்னு சொல்லிட்டு இதை அது இது வந்து பழைய நடந்த சம்பவத்தை அதை போட்டிருக்காங்க. பட் இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன அந்த பாவம் வந்து ஒரு சின்னதா ஆரம்பத்திலேயே அந்த காம இச்சைகளோ இதுக்கு இப்போ பிறந்ததுல இருந்து வந்துட்டு தான் இருக்கு. இதுக்கு ஒரு பெரிய இருக்கு. அது ஆரம்பத்திலேயே நம்ம வந்து அதை கண்டுபிடிச்சு இது பாவமன்னிப்பு கேட்டு அதுக்கு அது அப்பப்ப டக்குன்னு உடனே பாவமன்னிப்பு கேட்டு அதுல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு விலகி போயிட்டோம்னா நம்ம சேஃபு. இல்ல அதை கொஞ்சம் போய்த்தான் பார்ப்போமே ஒரு செல்லுல இருந்து இப்ப எல்லாம் வந்து ஸோ நம்ம சூழ்ந்து எந்நேரமும் வந்து நமக்கு இருக்கு. நம்ம பாக்கெட்டுக்குள்ளேயே இருக்கு. ஏதோ செல்போனை ஏதாவது எடுத்து போயிட்டு இருக்கும் போதே வந்து பொசுக்குன்னு ஏதாவது ஒரு வீடியோ ஏதாவது ஒரு இமேஜ் டக்குன்னு வந்து எட்டி பார்க்குது. அதை போய் லைட்டா கிளிக் பண்ணா அதுல இருந்து அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அசந்தோம்னா அப்படியே காலியாயிடும். நம்மளே காலியாயிடும். ஸோ இந்த மாதிரி இது வந்து இது நமக்கே ஆண்டவருக்குள்ள இருக்கிற ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவருக்கு கொஞ்சம் தெரிஞ்ச ஒரு பிரேயருக்குள்ள வந்து இருக்கும் போதே எவ்வளவு போராட்டம் இருக்கு. இப்ப அது இல்லாத காலத்துல நம்ம எப்படி பண்ணியிருந்திருப்போம், எவ்வளவு போயிருந்திருப்போம் அப்படின்னு இதெல்லாம் யோசிச்சு அதை வந்து நம்ம இதுல இருந்து விலகி வர்றதுக்கு ஆண்டவர் மட்டும்தான் இதை வந்து இது பண்ண முடியும். அந்த இருக்கும் ஆண்டவருடைய அந்த நம்ம எதுக்கு அந்த மாதிரி ஆண்டவருடைய இதுல இருந்து ஆண்டவர் ஜெபத்துல நல்லா நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட மன்றாடி மன்னிப்பு கேட்டு இது பண்ணும்போது இப்படிப்பட்ட பாவங்கள்ல இருந்து விலகி ஓடுறதுக்கு வந்து ஆண்டவர் வந்து நமக்கு வந்து திடனை கொடுக்குறாரு. இது ஒரு பெரிய இதுதான் வந்து நமக்கு மற்ற மக்களுக்கும் நமக்கும் உள்ள ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் உள்ள கொடுக்குற ஒரே ஒரு வித்தியாசம். நம்மளால இதுல இருந்து விலகி போக முடியும், மற்றவங்களால போக முடியாது. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு அதை வந்து அவன் சூழ்ச்சி செஞ்சு அதுக்குள்ளேயே தான் அந்த மனிதர்களுடைய மைண்டு ஃபுல்லாவே வந்து அந்த அந்த சிந்தைக்குள்ளதான் வந்து வச்சிருக்கிறாங்க. அந்த வெளியில உள்ளவங்களோட கொஞ்ச நேரம் அப்படி நீங்க ஏற்கனவே பல அந்த தொடர்புல இருந்திருப்பீங்க. அது நீங்க நம்மளும் அவங்களும் ஒரே மாதிரி இருந்தப்ப அந்த மாதிரி நமக்கு அது வித்தியாசம் தெரிஞ்சாது. இப்ப போய் கொஞ்சம் நீங்க ஆண்டவரை பத்தி தெரிஞ்ச பிறகு அவன்கிட்ட கொஞ்சம் நெருங்கி பேசுறோம்னா அங்கிருந்து நமக்கே பயங்கர ஒரு எதிர்ப்பு வரும். அங்கிருந்து அவ்வளவு காதுக்குள்ள நம்மளால கேட்க முடியாது. அந்த அளவுக்கு அதுக்குள்ள இருந்து பயங்கர எதிர்ப்பு வரும். ஏன்னா ஆண்டவருடைய இந்த ஆவி வந்து அதை தடுக்கும். அந்த அளவுக்கு அவங்க வந்து பயங்கரமா வெளியில இருக்கிற
அந்த அதுக்காக யாரோடையும் பேசாம இருக்க முடியாது சொல்ல முடியாது. மக்கள் அந்த மாதிரி இருக்குது. அது அந்த அது அதனுடைய தாக்கம் அப்படி இருக்கும். ஸோ அதே மாதிரிதான் இந்த சாலமோனுடைய அந்த பைபிள்ல இருக்கிற இன்னொரு சாலமோன் அவ்வளவு பெரிய ஞானி. அவனுக்கு ஆண்டவர் உனக்கு எவ்வளவோ, அவனுக்கும் பெரிய ஞானி. அவருக்கு ஆஹ் எத்தனை மனைவிகள் வேணாலும் கட்டிக்கலாம். அந்த அந்த காலத்துல படி அவன் பெரிய ஒரு பேரரசு. அவனை பத்தி இன்னும் அவ்வளவு ஒரு ஞானியமாகவும் இருந்திருக்கான். ரொம்ப பெரிய ஒரு இதாகவும் இருந்திருக்கான், அரசனாகவும் இருந்திருக்கான். அவனும் இந்த மாதிரி அந்நிய விக்கிர பெண் உன்னுடைய இனத்தாரில இருந்து நீ எவ்வளவு வேணாலும் கட்டிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். ஆனா அதையும் மீறி அந்நிய விக்கிரக வணங்குற பெண்ணுகளை கல்யாணம் பண்ணி அவன் என்ன பண்ணிட்டான்னா, அந்த அந்நிய விக்கிரக பெண்ணுகள் வணங்குறதுக்காக அவங்க கோயிலே கட்டி கொடுத்தான். அந்த அளவுக்கு இந்த காமம் எங்க போயிடுச்சுன்னா, அந்த ஆண்டவரே மறுதளிக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போய் விட்டுருச்சு. ஸோ இது இது எங்கெங்கெல்லாம் இது கொண்டு போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இதை இன்னும் உட்கார்ந்து நீங்க டீட்டெயிலா பத்தி ஆராய்ச்சி நம்மளுடைய சகோதரர்கள்ட்ட கேட்டு நம்மளுடைய இது இன்னும் படிக்கும்போது நம்ம நிறைய விஷயத்துல இதுல ஆன்லைன்ல சொல்ல முடியறது இல்லை. போனா இன்னும் நிறைய இதுல ஆண்டவர் நிறைய சொல்லி தருவார். இன்னொரு இந்த ரோமர் 1ஆம் அதிகாரத்துல 25 வசனங்கள். ரோமேற்கு இது லெட்டர்ஸ். ஏனெனில் அவர்கள் கடவுளில் உண்மையை பொய்யாக மாற்றினர், படைப்பு பொருட்களுக்கு வழிபாடும் ஊழியமும் செய்தனர், படைத்தவரை மறந்தனர், அவரே என்றெடுக்கும் போற்றுவதற்குரியவர். ஆமீன். ஆதலால் கடவுள் அவர்களை வெட்கக்கேடான இச்சைகளுக்கு கையளித்து விட்டார். பெண்கள் இயல்பான முறையை விட்டு இயல்புக்கு மாறாக நடந்து கொண்டனர். அவ்வாறே ஆண்களும் பெண்களோடு சேரும் இயல்பான முறையை விட்டு ஒருவர் மீது ஒருவர் வேட்கை கொண்டு காமத்தியால் பற்றி எரிந்தனர். ஆண்கள் ஆண்களுடன் இழிவான செயலை செய்து தங்கள் ஒழுக்கக்கேட்டுக்கு ஏற்ற கூலியை தங்களிலேயே பெறுபவராயினர். கடவுளை அறிந்து ஏற்பதன் தகைமையை அவர்கள் மறுத்ததால் தகாதவற்றை செய்யும்படி அவர்களை கடவுள் அவர்களின் சீர்கெட்ட சிந்தைக்கு கையளித்து விட்டார். அதாவது அவர்களை அவரே ஆண்டவரே விட்டுறார். இது விளக்கிட்டார் அவரு. இந்த சிந்தைகளுக்கு அவருடைய கட்டுப்பாட்டுல இருந்து அது போயிட்டு அப்படியே அந்த சிந்தைகளுக்குள்ள போய் மாட்டிக்கிறாங்க. இதைத்தான் அங்க சொல்ல வர்றாரு. கடவுளை அறிந்து ஏற்ப தகைமையை அவர்கள் மறுத்ததால் தகாதவற்றை செய்யும்படி அவர்களை கடவுள் அவர்களின் சீர்கெட்ட சிந்தைக்கு கையெழுத்து விட்டார். அவர்களோ எல்லா வகையான அநியாயம், கெடுமதி, பேராசை, தீய மனம் நிறைந்தவராயினர். அவர்கள் பொறாமை, கொலை, சண்டை, கவலம் எல்லாமே அதுக்குள்ள வந்துருது. கோபம், பெற்றோர் கலங்கார்கள், வாக்குத்தவர்கள், அவர்களுக்கு அறிவில்லை, அன்புணர்ச்சி இல்லை, இரக்கம் இல்லை, இப்படியெல்லாம் நடப்பவர்கள் சாவுக்குறில் என்னும் கடவுளுடைய நியமத்தை அறிந்திருந்தும் இவ்வாறு நடக்கின்றனர். தாங்கள் நடப்பது மட்டுமன்று, அப்படி நடப்பவர்களுக்கு பாராட்டும் அளிக்கின்றனர். ஸோ இது நம்ம மற்றவர்களுக்கும் இது இன்னும் சிறப்பா இருக்கு, இப்படியே போகலாம், இது நல்லா தானே இருக்கு இந்த உலகத்துல. நீங்க அதோட எதுக்கு இதுதானே பிறந்திருக்கோம், இதுதானே என்ஜாய் பண்ணணும், உலகத்தை அனுபவிக்கணும். ஆண்டவர் அதுக்கு எல்லாத்தையும் படைச்சிருக்கிறார். ஆண்டவர் எதுக்காக படைச்சிருக்கார்? மனிதன் உலகத்தை என்று அனுபவிக்கிறக்காகத்தான் மனிதனையும் படைச்சிருக்காரு, மற்ற எல்லாத்தையும் படைச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாத்தையும் அனுபவிக்க இது உண்டு. ஆனால் அப்படின்னு ஒரு இதுல ஒரு வசனம் இருக்கும். ஸோ அதனால எல்லாத்தையும் நம்ம ஆண்டவர் அனுபவிச்சதை மட்டும்தான் பண்ண முடியும். அப்பதான் ஆண்டவருக்கு போயிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட போறதுக்காக இது பண்றோம். உலகத்துக்குள்ளதை தேடிக்கொண்டே இருப்பான். அது ஒரு ட்ராக். அதுக்குள்ள நம்ம இது பண்ண முடியல. நம்ம ஆண்டவர்க்குள்ள இன்னும் நெருங்கி போகணும் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் இந்த பாவங்களுக்காக
இது வரைக்கும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்த ஏற்கனவே செய்த இந்த பாவங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்டோம்னா அதுல இருந்து ஆண்டவர் நம்மளை கொஞ்சம் விடுவிச்சுட்டே வருவார். ஏற்கனவே செய்த நம்ம சிறு வயதிலிருந்து நமக்கு தெரிஞ்சு நம்ம செய்ததை, அதுக்கு முன்னால என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. நம்ம ஏற்கனவே நம்ம வந்து நம்ம இந்த இதுல பிரேயருக்கு வர்றதுக்கு முன்னால பிரேயர் ப்ரோக்ராம் இல்ல, இயர்லி பர்த்லயே என்னென்ன பண்ணியிருக்கோம், எவ்வளவு காலம் நம்ம இப்போ எங்க இருந்து வந்திருக்கோம், எவ்வளவு பாவம் என்ன பாவம் பண்ணியிருக்கோம் நமக்கு தெரியாது. ஸோ இப்போ நமக்கு நம்மளுடைய இந்த பாவங்களுக்காக இந்த காலகட்டத்துல நம்ம பிறந்திலிருந்து உள்ள ஞாபகத்துல உள்ளதை திருப்பி திருப்பி அதை இது பண்ணி அந்த தொடர்ந்து பாவ மன்னிப்பு கேட்கும்போது ஆண்டவர் அந்த சிந்தையிலிருந்து முதல்ல விடுதலையாக்குறார். ஃபாதர்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கும்போது, நீ ஏற்கனவே தான் பாவ மன்னிப்பு கேட்டில்லைப்பா, அப்புறம் மறுபடியும் எதுக்குப்பா திருப்பி எதை கேட்கிற அப்படின்னு கேட்பாரு. ஆனா வந்து இது தொடர்ந்து அது வந்து பாவ மன்னிப்பு கேட்க வேண்டியது இருக்கு. இது அப்படித்தான் வந்து அதோடைய அமைப்பு இருக்கு. டெய்லி தினந்தோறும் நம்முடைய ஜெபமே அந்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கறதுலயே தான் இதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குறார். நம்முடைய இந்த ஒரு தேவ ஊழியக்காரர் நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டினது இந்த காமத்தை பத்தி சொல்லியே நமக்கு இந்த ஊழியம் அதுலயே போயிரும் போலப்பா, அந்த அளவுக்கு இருக்குப்பா அப்படின்லாம் ஒரு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த அளவுக்கு இதனுடைய டெப்த் வந்து இன்னும் இருக்கு. இது வந்து ஆரம்பம் தான். இன்னும் இதை பத்தி அதிகமான என்ன சகோதரர்கள் இன்னும் சொல்லுவாங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இதுக்காக பாவ மன்னிப்பு கேட்டு தொடர்ந்து ஜெபிப்போம். ஸோ ஒரு சிம்பிளா ஒரு பாவ மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே, காம இச்சையோடு பார்த்த பாவங்களை மன்னியும், இயற்கைக்கு மாறாக செய்த பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. சிந்தனை, சொல், செயல் எல்லாவற்றிலும் நாங்கள் செய்த பாவங்களை மன்னித்து நாங்கள் எந்நேரம் நாங்கள் அந்த காம சிந்தனையிலே இருந்த அந்த காலகட்டங்களை எல்லாம் மன்னியும் ஆண்டவரே. நாங்கள் மறந்த அந்த பாவங்களையும் எங்கள் நினைவு கொண்டு வந்து அவைகளுக்கும் நாங்கள் மன்னிப்பு தருபடியாக ஆண்டவரே இப்போது பார்த்து கொண்டாடுகிறோம். இச்சையை தோன்றும் படங்கள், சினிமா போன்றவற்றை பார்த்து, மொபைல் எல்லாவற்றில் பார்த்து எங்களை நாங்களே தீட்டுப்படுத்தி கொண்ட எங்கள் அந்த பாவங்களை எல்லாம் மன்னித்து ஆண்டவரே எங்களை மன்னியும் ஆண்டவரே. என் ஆத்மாவே கர்த்தரையே சோசரி, உள்ள பரிசுத்த நாம சோசரி. என் ஆத்மாவே கர்த்தரையே சோசரி, அவர் செய்த தவறான நன்றைக்கும் வரவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ். ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவர் முடிச்சிட்டாரு. சகோதரர் சொன்ன அந்த வேதவசனத்தெல்லாம் தியானிங்க. இந்த காமம்ங்கிற பாவத்தை குறிச்சு இன்னும் நிறைய நம்ம அறிஞ்சுக்கணும். ஏன்னா மனிதன் எதனால கட்டப்பட்டிருக்கான அந்த 7 சாவான பாவம். 7 சாவான பாவம் தான் எல்லா பாவத்துக்கான வேர். அதுல இந்த காமம்ங்கிற அந்த பாவம் வந்து ஒரு மனிதனை வந்து தேவனுக்குள்ள இருந்து ரொம்ப அதிகமா பிரிச்சு, இது எப்படி பிரிக்குதுன்னா, ஆவிக்குள்ள இருந்தும் நம்ம ஆவியும் பாவம் பண்ணுது, நம்ம உடலும் பாவம் பண்ணுது. இந்த விஷயத்துல இந்த பாவத்தை குறிச்சு காமங்கிற பாவம் வந்து நம்ம சிந்தனையில செஞ்சிடறோம், நம்ம உடலாலே செய்யறோம். ஸோ 2 விதமா நம்ம தீட்டுப்படுறோம். இதுக்கு முன்னாடி பார்த்த பொறாமையோ, ஒரு ஆணவமோ, அகங்காரமோ, சினமோ நம்ம எண்ணத்துல தான் நம்ம வெளிப்படும். எண்ணத்துல வெளிப்பட்டு நம்மளை பாவத்துக்கு கொண்டு போயிடும். ஆனா அந்த காம பாவங்கிறது உடல் ரீதியாகவும் நம்மளை பாவம் செய்ய வச்சு, தேவன் தங்குகின்ற ஆலயம் என்று சொல்லப்படுகிற அந்த உடலை நம்ம வந்து தீட்டுப்படுத்தி, தேவன் வந்து தங்க முடியாதபடிக்கு நம்ம வந்து பாவத்தை செஞ்சிடறோம். ஸோ கட்டளையில பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்கப்பட்ட அந்த நியாயப்பிரமாணத்துல 2 இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு காமங்கிறது. 6வது கட்டளையாக மோகபாவம் செய்யாதே அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. 9வது கட்டளையாக பிறன் மனைவியை இச்சையோடு நோக்காதே அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ 2 இடத்துல கொடுக்கப்பட்டுன்னா அந்த பாவத்துடைய அந்த டெப்த்தை நீங்க புரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு இது வந்து நம்மளை வந்து கடவுள்கிட்ட பிரிக்குது அப்படிங்கிறத நீங்க சிந்திச்சு பார்க்கணும். இப்ப இருக்க காலகட்டத்துல இருந்து இந்த காம பாவங்கிறது ரொம்ப ரொம்ப உக்கிரமாயிடுச்சு. பிரதர் சொன்ன மாதிரி நமக்கு வந்து நிறைய இந்த
எல்லா கையிலயும் மொபைல் இருக்குது. அப்புறம் இந்த சினிமான்னு ஒண்ணு ஒரு மீடியம் இருக்குது. ஆ இயல்பாவே பார்த்தீங்கன்னா, சகோதரரோட அந்த நண்பர்களோட இருக்கும்போது, காமத்த குறிச்சான அந்த விவாதங்கள், அத பத்தியான பேச்சு, இது வந்து மலிஞ்சு போயிருச்சு. இது வந்து ஒரு பாவம்னே தெரியாத அளவுக்கு மனிதன் இதுல என்ன பண்றான்? அதிகமா விழுந்து தன்னை தானே தீட்டுப்படுத்துகிறான். தேவன் வந்து தங்க முடியாதபடிக்கு அவன் தன்னையே அடைத்துக் கொள்கிறான். இதுல இப்போதைக்கு இப்போ உள்ள காலகட்டத்துல உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா, சுய இன்ப பாவம் அப்படின்னு ஒரு பாவம் இருக்கு. மாஸ்டர்பேஷன் சொல்லுவாங்க. இது எல்லா மனிதருக்குள்ளயுமே இருக்கும். அவன் வந்து இந்த பூமியில வந்து மனிதனா அந்த மாம்ச உடல் எடுத்து வந்த ஒவ்வொரு மனிதனுக்குள்ளயும் இந்த பாவம் வந்து இருக்கும். அது அந்தந்த ஏஜ்ல வெளிப்படும். அத என்ன பண்ணுவான் அப்படியே டெப்த்தா இந்த பாவத்துக்குள்ள போயிட்டு தன்னையே வந்து தீட்டுப்படுத்திக்குவான். ஆ இது பாவம்னே தெரியாத அளவுக்கு எப்படி போயிடுச்சு அப்படின்னா, இது வந்து சில நாடுகள்ல வந்து இந்த சுய இன்ப பாவம், ஓரின சேர்க்கை பாவம், ஆ இதெல்லாம் வந்து லீகல் ஆக்கிட்டாங்க. சட்டமாக்கிட்டாங்க. ஒரு பெண்ணோட வந்து சேர்ந்து போறது, இது பண்றது, விபச்சாரம் பண்றது எல்லாமே வந்து லீகல் ஆக்கிட்டாங்க. சட்டமாக்கிட்டாங்க. அப்ப இந்த எவ்வளவு அக்கிரமம் நிறைஞ்சு போச்சு இந்த பூமியில அப்படின்னு பாருங்க. இப்ப இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் தியானிச்சு, இது பாவம்னே தெரியாம செஞ்ச காலத்துக்காக நம்ம ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்டு ஆண்டவர்ட்ட வந்து இதுக்காக பாவ மன்னிப்பு கேட்கணும். தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாக்கூடிய பாவம் இது ஆக்சுவலா. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல பாருங்க. அநியாயக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், சுயபுணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்ப இது வந்து ஓப்பனாவே ஆண்டவர் சொல்லிட்டாரு. இது வந்து ரொம்ப மோசமான பாவம். இந்த பாவத்தை நீ செஞ்சீனாக்கும், நீ கண்டிப்பா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள, அந்த பரதேசிக்குள்ள நீ வந்து வரமாட்ட. அப்படிங்கிறது ஓப்பனாவே ஆண்டவர் வந்து என்ன பண்ணிட்டாரு? சாட்சியாகமத்துல சொல்லிட்டாரு. வேதாகமத்துல இது குறிச்சு சகோதரர் வந்து உங்களுக்கு லேவியர்ல இருந்து வாசிச்சாரு. நிறைய ஆதாரங்கள சொன்னாங்க. இப்ப இந்த பாவம் செஞ்சவனுக்கு அவனுடைய வாழ்க்கை எப்படி மாறுனுச்சு அப்படின்ட்டு தாவீது அரசருடைய அந்த அந்த வாழ்க்கை இதெல்லாம் குறிச்சு கூட சகோதரர் சொன்னாரு. ஸோ நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே விட்டுறாம ஒவ்வொரு நாளும் இதுக்காக பாவம் கேட்கணும். ஆஹ் எப்படி ஆணவம், ஆகாரம், சினம், பொறாமை இதெல்லாம் வந்து நமக்குள்ள வந்து எப்படி வந்து போகுதுன்னு தெரியாதோ அதே மாதிரி இந்த காம பாவம் நமக்குள்ள எப்போ வருது, எப்போ நம்மள பாவம் நோக்கி இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா கடவுளுக்குள்ள இருக்கும்போது தேவன் நமக்கு என்ன பண்ணுவார்? உதவி செய்வார். பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? அந்த பாவத்தை செய்ய போறோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு சகார் சொன்ன மாதிரி ஒரு பெண்ணை வந்து இச்சையோடு நோக்கினாலே பாவம்னு ஏசினார் நம்ம ஆண்டவரே சொல்லிட்டாரு. ஸோ ஒரு 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 பெண்ணை வந்து இச்சையோடு நோக்கும்போது ஆவியான நமக்குள்ள இருந்தா என்ன பண்ணுவாரு? இது செய்யாத அப்படின்னு நமக்கு என்ன பண்ணுவாரு? உணர்த்துவார். அப்ப நம்ம அங்கேருந்து என்ன பண்ணலாம்? ஆண்டவர்ட்ட உதவி கேட்டு அங்கேருந்து விடுபட்டுருலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்கும் நம்ம அந்த பாவத்திலிருந்து விடுபடணும், அதுலேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா நம்ம தேவனோட இணைந்திருக்கணும், தேவ ஆவியோடு இணைந்திருக்கணும். அதுக்காக நீங்க வந்து உங்களை ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்து மன்றாடுங்க. ஒவ்வொரு நாளும் இதுக்காக மன்றாடுங்க. அதிகாலை எழுந்து ஜெபிங்க. இந்த மாதிரி பாவங்கள்லாம் நமக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இருக்குங்கிறது அவன் ஒவ்வொருத்தருடைய நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த பாவம் நமக்குள்ள எப்படி இருக்குது, நம்ம எப்படி அதை வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கோம், எப்படி நம்ம செயல்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த பாவத்தை நம்ம எப்படி விட்டுட்டு வெளியேறது அப்படிங்கிறத தேவன்கிட்ட தான் வந்து உதவி கேட்டு மன்றாடி ஜெபிச்சு இந்த பாவத்தில் விடுபடணும். அதை விடுபட்டுட்டு தேவனோட இணையக்கூடிய அந்த காரியங்கள், வேதம் வாசிக்கிறது, ஆண்டவர்கிட்ட பாவம் கேட்கறது, ஆண்டவர் துதிக்கிறது, ஆஹ் கடவுளை பத்தி சகோதரர்களுக்கு அறிவிக்கிறது, இந்த மாதிரி காரியங்களை உங்களை ஈடுபடுத்திக்கிட்டீங்கன்னாக்கு இது ஆண்டவருக்கு பிரியமான காரியமா இருக்கும். ஆண்டவர் சொன்னபடியே வந்து அவருடைய நியாய தீர்ப்பு நாள்ல வந்து நமக்கு வந்து அவர் சொன்ன மாதிரி நமக்கு அந்த பரிசு கொடுப்பாரு. ஸோ அதை நோக்கி தான் நம்ம பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் அநேக காரியங்கள் இருக்கு. இந்த காம பாவத்தை குறிச்சு இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு. ஆஹ் வரும் காலங்கள்ல இப்ப இதை பத்தி இன்னும் சகோதரர்கள் உங்களுக்கு நிறைய இன்னும் விளக்கமா சொல்லுவாங்க. அதனால வந்து
இது குறித்து ஏதாவது உங்களுக்கு வந்து கேள்விகள் இருக்கு அப்படின்னா, இப்போ நம்மளால இங்கே ஜிமீட்ல நம்ம ப்ரேயர்ல கேட்க முடியல, சங்கடமா இருக்கு அப்படின்னாக்கா, நீங்க தனிப்பட்ட முறையில் நம்ம சகோதரர்கள்ட்ட நீங்க கான்டாக்ட் பண்ணி, இப்படி ஒரு பாவம் எனக்குள்ள இருக்குது, இந்த மாதிரி பாவத்தை நான் விட விட முடியல, இது என்ன மீறி நடக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு இது கருத்து எதிர்த்து, அது என்ன ஒரு தெளிவு வேணும், அதை விடுபடுறதுக்கு ஏதாவது உதவி தேவை அப்படின்னாக்கா, நீங்க வந்து தனிப்பட்ட முறையில் நம்ம சகோதரர்களை கான்டாக்ட் பண்ணி அவர்கிட்ட கேட்டு, அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு மன்றாடி பாவம் பண்ணி கேட்டு, அதிலே விடுபட ஆண்டவர் நாமத்தினாலே உதவி கேட்டு மன்றாடுங்க. வேற ஏதாவது சகோதரர்கள் ஏதாவது இதை குறித்து சொல்றதா இருந்தா சொல்லுங்க பிரதர். நமக்கு இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் டைம் இருக்கு. பிரைஸ் எல்லாம் ஆண்டவருக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ். இந்த மாசம் ஃபுல்லா வந்து நம்ம வந்து இந்த இச்சை அப்படிங்கிற அந்த சாவான பாவத்தை பத்தி சகோதரர்கள் வந்து சொல்லுவாங்க, பேசுவாங்க. ஆண்டவர் வந்து நமக்கு என்னென்ன சொல்லி கொடுக்கணுமோ அதெல்லாம் வந்து சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இச்சைங்கிறது வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயமா இருந்தாலும் இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. நம்ம வந்து நிறைய வந்து தெரியாமலே இதுல வந்து பல விஷயங்களை வந்து செஞ்சுட்டு மறந்துட்டு போயிடுறோம். அதனால இந்த மாசம் ஃபுல்லா வந்து இதை மித்த மாசங்கள் போலவே இது ரொம்ப கவனமா கவனிங்க. கவனமா கவனிச்சு அதை வந்து அந்த பாவ மன்னிப்பு கேட்கறது வந்து உடனே அப்ளை பண்ணிருங்க. இப்போ இன்னைக்கு ஒரு ப்ரேயர் நடந்திருக்கு அப்படின்னாக்கும் அடுத்த ப்ரேயர் வந்து ஒரு நாள் விட்டு நடக்கும். ஸோ இந்த டைம் கேப்புக்குள்ள வந்து இன்னைக்கு வந்து எதெல்லாம் பாவங்கள்னு சகோதரர் வழி ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரோ அதெல்லாம் வந்து நீங்க மன்னிப்பு கேட்டுக்கிட்டே வாங்க. அடுத்த ப்ரேயர் நடக்கிற வரைக்கும் இது வந்து ஒரு ப்ராக்டிஸா பண்ணிட்டே வாங்க. இன்னைக்கு பல விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அந்நிய விக்கிரக பாவங்கள் வந்து இந்த காமப்பாவம் வந்து அந்நிய விக்கிரக பாவத்துக்குள்ள கொண்டு போனுச்சு அப்படின்னு சாலமோன் கதையில சொன்னாங்க. அதே மாதிரி இந்த காமப்பாவம் வந்து கொலை செய்யறதுக்கு சூழ்ச்சியா ஒருத்தனை கொலை செய்து கொண்டு போனுச்சுன்னு தாவீது இதுல சொன்னாங்க. ஸோ இந்த பாவம் வந்து எதுக்கெல்லாம் கொண்டு போகுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து இதெல்லாம் வந்து உடனே இதுக்கெல்லாம் நம்ம மன்னிப்பு கேட்கணும். இதை வந்து ஒரு ப்ராக்டிஸா பண்ணிட்டு வாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கும், இந்த காமத்தை பத்தி பேசும்போது நமக்குள்ள என்ன ஒரு சிந்தனையை பேய் கொண்டு வருவான் அப்படின்னாக்கும், எதுக்கு கடவுள் எப்ப பார்த்தாலும் இதை செய்யாத அதை செய்யாத இதை செய்யாத அதை செய்யணும் ஒரு சட்டமா போட்டுட்டு இருக்கிறாரு, பேசாம மனுஷனை ஃப்ரீயா விட வேண்டியதானே, ஏன் இப்படி நம்மள கண்ட்ரோல் பண்றாரு, இப்படி கண்ட்ரோல் பண்ணி என்னத்துக்கு ஆக போகுது அப்படிலாம் வந்து ஒரு எண்ணத்தை வந்து சாத்தான் வந்து நம்ம சிந்தனையில கொண்டு வருவான். இப்ப நம்ம என்ன ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும்னா, இந்த கட்டளைகள்லாம் ஏன் கடவுள் கொடுத்தாரு, இப்படி செய்யாத அப்படி செய்யாத இதை செய்யாத அதை செய்யாத இப்படி பார்க்காத அப்படி பார்க்காத இப்படிலாம் இந்த கட்டளை எல்லாம் ஏன் கொடுக்குறாரு அப்படின்னாக்கும்,
கடவுள் நம்ம மேல வச்சிருக்க மிகப்பெரிய அன்பின் வெளிப்பாடு தான் இந்த கட்டளைகள்லாம். இது வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணி, நம்மளை முடக்கி, நம்மள சுதந்திரமா நம்ம விருப்பப்பட்டதை செய்ய விடாம பண்றதுக்காக கடவுள் பண்ணல. மாறாக கடவுள் வந்து நம்ம மேல மிகுந்த அன்பு வச்சிருக்காரு. அந்த அன்பின் வெளிப்பாடு தான் இந்த கட்டளைகளை கொடுத்து நம்மள ப்ரொடெக்ட் பண்றாரு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னாக்கும், இந்த ப்ரேயர் அட்டன் பண்றவங்களும் சரி, அல்லது இதை யூடியூப்ல பாக்குறவங்களும் சரி, பல பேர் தகப்பன்மார்களாகவும் தாய்மார்களாகவும் இருப்பீங்க. இப்ப உங்களோட மகன்கள் மகள்கள் இருப்பாங்க, மகன் மகள் இருப்பாங்க. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு முறைகேடான தாறுமாறான வாழ்க்கை வந்து உங்க புள்ள வாழ்றத நீங்க விரும்புவீங்களா? அதை நீங்க என்கரேஜ் பண்ணுவீங்களா? இல்ல இதை செய்யாதப்பா, இப்படி இருப்பா இப்படி இருப்பான்னு ஒழுக்கத்தை வந்து நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி தருவீங்களா? அப்படி நீங்க உங்க ஒழுக்கத்தை உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி தரீங்கன்னாக்கும், ஒரு முறையான வாழ்க்கை வாழ்றதுக்கு உங்க பிள்ளைங்களுக்கு கத்துக் கொடுக்குறீங்கன்னாக்கும், அது வந்து உங்க புள்ள மேல நீங்க வச்சிருக்க அன்பின் அடிப்படையில, இல்ல வந்து அவன் சுதந்திரமா வாழாம அவனை முடக்கி அடக்கி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு கொடூரமான எண்ணத்துல பண்றீங்களா? அதை நீங்க யோசிச்சு பாருங்க. அது வந்து உங்க புள்ள நல்லா இருக்கணுங்கிற ஒரு அன்புனாலதான் நீங்க அதை செய்வீங்க. உங்க பிள்ளைக்கு வந்து ஒரு ஒழுக்கமான நெறிமுறைகளை கத்துக் கொடுப்பீங்க. பிள்ளைங்க இயல்பா வந்து மித்த பிள்ளைங்க எல்லாம் செய்யற மாதிரி செய்யும் போது அவங்களை கண்டிச்சு திருத்துவீங்க. இதே தான் வந்து நம்ம வானக தந்தை, நம்ம கடவுள் வந்து நமக்கு கட்டளைகளா கொடுத்து செய்யறாரு. அதனால கடவுள் நம்மளை கண்ட்ரோல் பண்றாரு அப்படின்னு நீங்க எண்ணம் வந்துச்சுன்னா, அது சாத்தான் கொடுக்குற எண்ணம். அந்த கட்டளைக்குள்ள இருக்க அன்பை ருசிச்சு பாருங்க. அப்ப அந்த கட்டளையை நேசிக்க ஆரம்பிக்க. கடவுள்கிட்ட சொல்லுங்க, எனக்கு இந்த கட்டளை பிடிச்சிருக்கு அப்படின்னு கடவுள்கிட்ட ஒவ்வொரு கட்டளையும் சொல்லி சொல்லி சொல்லுங்க. ஏன்னா அந்த கட்டளை தான் வந்து வார்த்தையான அந்த கட்டளை தான் மனு உருவம் எடுத்து இயேசுவா வந்தார். அதனால அந்த கட்டளையை பிடிச்சிருக்குன்னு அறிக்கையிட்டு பழகுங்க. பழக பழக நமக்கு அந்த கட்டளையை நேசிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த கட்டளையை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம். அப்போ வந்து நமக்கு ஈஸியா இருக்கும். அது இல்லைன்னா இது நமக்கு பாரமாவே தான் இருக்கும். அந்த எண்ணத்தோடய ஏன் கடவுள் நம்மளை கண்ட்ரோல் பண்றாரு, ஏன் நம்மள ஃப்ரீயா இருக்க விட மாட்டேன், நம்ம விருப்பப்பட்டதை ஏன் செய்ய விட மாட்டேங்கிறாரு அப்படின்னாக்கா, அது அந்த சாத்தானோட எண்ணத்திலேயே நம்ம போயிட்டே இருந்தோம்னாக்க கட்டளை ஃபாலோ பண்ண முடியாது. அது நமக்கு பெரிய பாரமா தான் இருக்கும். அதனால இந்த அந்த கட்டளைங்கிறது வந்து கடவுள் நம்ம மேல வச்சிருக்க அன்பு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு, அதுக்குதான் எக்ஸாம்பிள் நம்ம பேரண்டா நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன சொல்லி தரோம் அப்படிங்கிற அந்த அன்பு எக்ஸாம்பிள் சொன்னேன். இதோட மிகச்சிறந்த அன்பு கடவுளோட அன்பு. ஏன்னா ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்லியிருப்பார்ல, உன் புள்ள வந்து உன்கிட்ட முட்டை கேட்டா நீ தேலை குடிப்பியா? உன் புள்ள உன்கிட்ட மீன் கேட்டா நீ பாம்பு குடிப்பியா? கெட்டவங்களா நீங்களே உன் பிள்ளைங்களுக்கு நல்லது கொடுப்பீங்கன்னாக்கும், நல்லவரா இருக்கிற கடவுள் எவ்வளவோ நன்மையில தருவார்ல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவாரு. அதனால அவரோட அன்பு வந்து நம்ம அன்போட ரொம்ப பரிசுத்தமானது. உண்மையிலே அன்புன்னா அதுதான் ஒரிஜினல் அன்பே. அந்த அன்பின் வெளிப்பாடு தான் ஆண்டவர் இப்படி எல்லாம் கட்டளைகள் கொடுத்திருக்கிறாரு. இப்ப நம்ம ஒரு வீட்டுல வந்து ஒவ்வொரு தகப்பன்மாரும் அல்லது ஒவ்வொரு தாய்மாரும் ஏதோ ஒரு வேலையில இருப்பீங்க. அந்த வேலையில ஒரு பொசிஷன்ல இருப்பீங்க. ஒரு மேனேஜராவோ ஒரு எம்ப்ளாயாவோ ஏதோ இருப்பீங்க. இப்போ உங்களுக்கு கீழ்ப்பட்ட அதிகாரத்துக்குள்ள வந்து நிறைய வேலைகள் நடக்கும். இப்போ உங்களுக்குன்னு ஒரு மேனேஜர் பொசிஷன்ல இருக்கீங்கன்னா எவ்வளவு ஒர்க் இருக்கும் பாருங்க. உங்களுக்கு எவ்வளவு விஷயங்களை மேனேஜ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு தகப்பனா ஒரு பிள்ளையா அப்படி இருப்பீங்க. ஸோ ஒரு மேனேஜரா நீங்க இருக்கீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ மேனேஜ்மெண்ட், அவ்வளோ வேலைகள் இருக்கும்போது உங்க ஆபீஸ்ல உள்ள ஒரு பியூன்ட்ட போய் நீங்க ஒரு சரிசமமா உட்காந்து அவனோட வேலைகளை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்க மாட்டீங்க. நீங்க போர்டு மீட்டிங்ல உட்காந்து பேசுவீங்க. பெரிய பெரிய விஷயங்கள் தான் நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க. ஒரு அடிமட்டத்துல இருக்க ஒரு பியூன்ட்டையோ அல்லது ஒரு அந்த இதை கூட்டி அல்ற ஒருத்தவங்கள்ட்டையோ நீங்க உட்காந்து அவங்களோட வேலைகளை வந்து இது பண்ணிட்டு அப்படி வந்து நீங்க பேசிட்டு இருக்க மாட்டீங்க. அதெல்லாம் மேனேஜ் பண்ணிக்க வேற ஆள் இருப்பாங்க. அப்போ ஒரு சாதாரண பொசிஷன்ல இருக்க இவங்களுக்கு இவ்வளவு பெரிய பெரிய வேலைகள் இருக்கும்போது கடவுள் பாருங்க எவ்வளவு பெரிய ஆள். அவருக்கு மேனேஜ் பண்ண எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாருங்க. இந்த கேலக்சி எவ்வளவு பெருசு. இந்த பூமியில இருக்க எத்தனை மரங்கள், எத்தனை செடி கொடிகள் இருக்கு, எத்தனை பறவைகள் இருக்கு. எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுறேங்கிறார் ஆண்டவர். கடவுள் தான் சாப்பாடு போடுறாராம் எல்லா பறவைக்கும். நம்மள கவலைப்பட வேண்டாம்னு ஒரு இடத்துல சொல்லுவார்ல ஆண்டவர். இந்த பூக்களுக்கு வந்து அவர் ட்ரெஸ் போட்டு விடுறாராம். காலையில பூத்து சாயங்காலம் வாடி போற பூவுக்கு வந்து அதை ரசிச்சு ரொம்ப நுணுக்கமா அதுக்கு ட்ரெஸ் போட்டு விடுறேன்னு சொல்ற அந்த கலர் இருக்குல்ல, அந்த டிசைன் இருக்குல்ல, அதோட நறுமணம் இருக்குல்ல, இதெல்லாம் ஒவ்வொரு பூவையுமே சாலமோன் கூட அது மாதிரி உடுத்துனது இல்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப எவ்வளவு நுணுக்கமா எவ்வளவு வேலைகள் இருக்கு அவரு வந்து இந்த கேலக்சி இதை தாண்டின்னு எவ்வளவு விஷயங்கள் அவர் மேனேஜ் பண்ண வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு கடவுளுக்கு. ஆனா ஒரு மனுஷனுக்கு வந்து மனுஷன் பாஷையிலேயே, மனுஷனோட லாங்குவேஜ்லயே
இப்படி வாழு, இப்படி வாழு, இதை செய், இதை செய்யாத அப்படின்னு நம்மள்ட்ட உட்காந்து அவர் சொல்லி கொடுக்குறாருனாக்கும் அது எவ்வளவு பெரிய அன்பு பாருங்க. ஆக்சுவலா நம்மள்ட்ட அவர் பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு ஏஞ்சலை விட்டு மேனேஜ் பண்ணிட்டு போயிடலாம். ஒரு அரசன் வந்து ஒரு நாட்டுல ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஒரு ஒரு படை பிரிவு அனுப்பிச்சா போதும். அந்த படைப்பிரிவு போய் அங்க அதை வந்து கண்ட்ரோல் எடுத்து கரெக்டா சரி பண்ணிடுவாங்க. இப்ப நம்ம நாடே இருக்கு, ஒரு ஸ்டேட் இருக்கு, சிஎம் வந்து இங்க அடிச்சுக்காதீங்கடா, சண்டை போடாதீங்கன்னு சொல்றாரு. ஒரு போலீஸ் படை அனுப்புவாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு சண்டைன்னு. அந்த போலீஸ் படை வந்து சரி பண்ணும். சிஎம்லாம் வந்து உட்காந்து பேசிட்டு இருக்க மாட்டார். ஆனா நமக்கு தான் கடவுள் வந்து வந்து அவரே வந்து மனுஷன் லாங்குவேஜ்ல நம்மள்ட்ட பேசுறாரு, இப்படி செய்யாத, இப்படி செய்யாதுன்ட்டு. அதே எவ்வளவு பெரிய விஷயம். அதான் அந்த தகப்பனோட அன்பு. அதனால இந்த கட்டளைகளுக்குள்ள வந்து அன்பு இருக்கு. அந்த அன்பை பார்த்தோம்னாலே நம்ம செஞ்ச பாவத்தோட அருவருப்பு தெரியும், நம்மளால ஈஸியா மன்னிப்பு கேட்க முடியும். அந்த தகப்பன் பாசத்தோட போயிட்டு தெரியாம செஞ்சுட்டேன், இல்லைன்னா என்னோட தெரிஞ்சு செஞ்சாலும் நான் என்னோட இயலாமையில செஞ்சுட்டேன், என் மாமிச இச்சையில செஞ்சுட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்டாக்கா அப்பா மன்னிக்கிறதுக்கு தான் ஆக்சுவலா அதெல்லாம் சொல்லியிருக்காரு. அதுக்காக தான் ஒரு சிலுவையில பாடுபட்டிருக்காரு. அதனால இதை பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு இந்த மந்த் ஃபுல்லா இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கோம், இதெல்லாம் மன்னிப்பு கேட்டு தீர்த்த முடியுமா அப்படிலாம் சோர்ந்து போயிடாம, இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு பெரிய வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருன்ட்டு அது இதை உற்சாகமா எடுத்துட்டு இந்த மாசம் ஃபுல்லா நம்ம வந்து இதை பாசிட்டிவா அப்ரோச் பண்ணி நம்ம மன்னிப்பு கேட்க ஆரம்பிப்போம். நம்ம தகப்பன் ரொம்ப அன்பான தகப்பன். அதுக்காக தான் இந்த கட்டளையே ரொம்ப அன்பான கட்டளை. ரொம்ப ஒரு நம்பிக்கையோட நமக்கு ஆண்டவர் மன்னிச்சிருவாரு அப்படின்னு ஒரு ஒரு புது முயற்சி எடுத்து ஒரு புது உத்வேகத்தோட நம்ம இதை வந்து ஹேண்டில் பண்ணுவோம். யாரும் இதுல வந்து அசிங்கப்பட வேண்டாம். ஏன்னா இது வந்து யாருக்கும் தெரிய போறது இல்லை, கடவுளுக்கும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தான் தெரிய போகுது. நம்ம கடவுள்கிட்ட தான் மன்னிப்பு கேட்க போறோம். உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நிறைய சந்தேகம் இருக்கும், அல்லது இயலாம இருக்கும். சகோதரர் சொன்ன மாதிரி இந்த குரூப்ல இருக்கிற சகோதரர்கள்லாம் கவுன்சிலிங் கொடுக்குறவங்க தான். அதனால நீங்க ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட வந்து கேட்டா அவங்க ரொம்ப அன்பாவும் ரொம்ப கைண்டாவும் உங்களுக்கு வந்து இது பண்ணுவாங்க. தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க யாரும். நம்மளை பத்தி தப்பா நினைச்சுக்குவாங்க அப்படிலாம் கிடையாது, தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க. ரெண்டாவது நீங்க பேசுறது வந்து 1 to 1 தான் இருக்கும். இதை மித்த சகோதரர்கள் யார்கிட்டையும் இவங்க ஷேர் பண்ணவும் மாட்டாங்க. இந்த இந்த கான்ஃபிடென்ட் வந்து என்னால வந்து கொடுக்க முடியும். எனக்கு வந்து கடவுளோட ஆவியை வச்சுதான் அவங்க பேசுறாங்க. ஒரு ஃபாதர்கிட்ட போய் கன்ஃபெஷன் பண்ணா அந்த ஃபாதர் வந்து அதுக்கப்புறம் வந்து அதை வெளியில யார்ட்டையும் எப்படி சொல்ல மாட்டாரோ, அதே மாதிரி இன்னும் அதை விட அதிகமாக உங்களோட ரகசிய விஷயங்களை வந்து அவங்க வந்து பாதுகாப்பாங்க. இல்லைன்னு சொல்ல போனா அவங்க மறந்துட்டு போயிடுவாங்க. அது கடவுளுக்கும் உங்களுக்கும் தான். நீங்க மன்னிப்பு கேட்டுட்டு போயிடலாம். அதனால வந்து எப்படி நம்ம சகோதரர்கள்ட்ட போய் இதெல்லாம் வந்து கேட்கறது, கவுன்சிலிங் எடுத்து அப்படின்னு கூச்சப்பட வேண்டாம். தாராளமா வந்து ஆண்டவர் கூட்ட உங்களை கொண்டு போய் சேர்க்கறது அந்த வேலையை தான் செய்யறாங்க. இதுதான் ஊழியம்னு சொல்லுவாங்க. ஆண்டவர்கிட்ட போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒண்ணும் கிடையாது. ஆண்டவரும் நீங்களும் அப்படிங்கிற அந்த அந்த பர்சனல் கனெக்ஷனை ஏற்படுத்தி விட்டுட்டு இவங்க விலகிக்குவாங்க. இவன்லாம் என் ஆளு, இவன்லாம் என் மந்து, இதெல்லாம் என் ஆடுகள் அப்படின்லாம் இங்க இந்த குரூப்ல இருக்க சகோதரர்கள் யாரும் அப்படி இது பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் கடவுள்கிட்ட கொண்டு போய் லிங்க் பண்ணி விட்டுட்டு விலகிக்குவாங்க. அதுக்கப்புறம் நீங்களும் உங்கள் தகப்பனாகிய கடவுளும் நீங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணு போவோம். அதுக்கப்புறம் ஆவியானவரே உங்களை வழி நடத்துவார். நீங்களும் இதே வேலையை கடவுளை தெரியாத மித்த சகோதரர்கள் செய்வீங்க. அதனால கூச்சப்படாம வந்து கவுன்சிலிங் இங்க உள்ள சகோதரர்களுக்கு நீங்க ஃபோன் பண்ணி நீங்க பேசலாம். அந்த ஆலோசனை வந்து பெற்றுக்கங்க. இந்த இச்சை அப்படிங்கிற பாவத்தை வந்து சோர்வடைஞ்சு போகாம இது ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்தி ஒவ்வொரு பாவ மன்னிப்பையும் இடையில ஒரு நாள் உங்களுக்கு கேப் இருக்கும் அடுத்த பிரேயருக்குள்ள. அந்த இன்னைக்கு கேட்கறதுல இருந்து நாளைக்கு ஒரு நாள், அதுக்கு நாளான்னைக்கு ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு 2 நாள் டைம் வரும். நீங்க பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டே வாங்க. ஆண்டவர் நம்மள எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருக்காரு, ஒவ்வொருத்தரையும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. நம்ம செஞ்ச பாவங்களை ஆண்டவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாருனாக்கும் நம்ம கேட்கிற பாவ மன்னிப்பையும் அவர் ரெக்கார்ட் பண்ணி வைப்பாரு. அவர் காண்கிற தேவன். அதனால பார்த்துக்கிட்டே இருக்காரு. நம்ம பாவ மன்னிப்பு கேட்க மாட்டோமா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்காரு. எவனாவது கடவுளை தேடுறவன் இருக்கானா அப்படின்னு கடவுளோட கண்கள் பூமி எங்கும் சுத்தி வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு வேதத்துல இருக்கு. அதனால நம்ம பாவ மன்னிப்பு கேட்கிற ஆண்டவர் கட்டாயம் கேட்பாரு. நமக்கு சார்பா தான் வந்து ஆண்டவர் வந்து தீர்ப்பு கொடுப்பாரு. நம்ம மன்னிப்பு மட்டும் கேட்டா போதும். அதனால உற்சாகமா இந்த மந்த் ஃபுல்லா நம்ம இத பாவ மன்னிப்பு கேட்கறத ஃபாலோ பண்ணுவோம். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ். மரியே வாழ்க. பிரைஸ் லார்ட் பிரதர். இந்த அமர்வுடைய அடுத்த அமர்வு நம்ம அமர்றதுக்கு ஒரு உற்சாகமாக நம்ம ஆண்டவருடைய ரத்தத்தை வந்து கிளைம் பண்றோம், அவர்கிட்ட போய் நம்ம ஒப்புரவாகிறோம். உள்ளபடி கடவுள்கிட்ட கொண்டு போய் ஒப்புரவாக்குன்ற பணியை தான் கவுன்சிலர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க ஆண்டவர். இது ப்ரீஸ்குட் அனாயிட்டிங்குவாங்க. இது ப்ரீஸ்குட் எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு காரியம் தான். குறிப்பாக இந்த மாதம் முழுவதும் அமர்வுல வந்து நம்ம
நம்முடைய இருதயங்களை வந்து கடவுளுடைய அன்பு பொழியப்பட்டிருக்கு. அந்த மேலான அன்பை மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இந்த டாக்கை கேட்போம். செட் ஆஃப் கிறிஸ்டியன் டிசிப்ளினை குறித்து தான் இங்கே பேச்சு போயிட்டு இருக்கு. கடவுளுக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள தொடர்ந்து வளர வேண்டும். கிறிஸ்துவ வாழ்வை பெற்றுக்கொண்டு முடிவில்லாத ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக தான் இந்த டாக்கு. ஸோ ஃபைனலாக நம்ம கிளைமேக்ஸ் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய ரத்தத்தை கிளைம் பண்ணி நம்மளுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அதை வாங்கி நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஸோ நம்ம மைண்ட் செட் முழுக்க அவருடைய திரு ரத்தத்தை நோக்கியும் அவர் திரு இருதயத்திலிருந்து வழிந்து ஓடிய அவருடைய லவ்வை குறிச்சுமே மைண்டில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரியான பாவங்களை வந்து பிரதர்ஸ் பேசுகிறப்போ மைண்ட் செட் முழுக்க கடவுளுடைய பாடுகளை பற்றி நம்ம வந்து இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக நம்மள்ட்ட பேய் நம்மள அட்டாக் இருக்காது. இன்னும் அதிகமாக ஆண்டவர்கிட்ட நெருங்கி போகிறதுக்கு இந்த அமர்வும் அடுத்த அமர்வும் நமக்கு உதவியாக இருக்கும் பிரதர். ஸோ ரொம்ப கீனாக அப்சர்வ் பண்ணி பாவ மன்னிப்பு வந்து ஒவ்வொரு நாளும் அலர்ட் ஆகிட்டு இந்த கொடுக்கப்பட்ட இந்த காலத்தை நம்ம பயன்படுத்துவோம். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ். எதுவும் கேள்வி இல்லைன்னா சகோதரர் ப்ரேயர் பண்ணி முடிச்சிருவாங்க. பிரைஸ் லார்ட். மரியே வாழ்க. பிரதர்ஸ் ஜெபிச்சு முடிச்சுக்கலாம். ஆண்டவருக்கு நன்றி. சகோதரர்கள் சொன்னதெல்லாம் சிந்தையில இருத்தி அதை நீ தியானிங்க. இந்த ப்ரேயர் முடிஞ்ச உடனே டக்குன்னு வேற காரியங்களுக்குள்ள போயிடாம ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கிட்டு மெடிடேட் பண்ணுங்க. வந்து தியானிங்க. என்னென்ன சொன்னாங்க, என்னென்ன கேட்டோம், என்ன வேத வசனங்களை வந்து சொன்னாரு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு 10 நிமிஷம் அதை நீங்க மெடிடேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. முடிச்சுக்கோ. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஒன்று கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம் என்ற வார்த்தையின் வழியாக ஆண்டவரே, இதோ இந்த பொல்லாத சாவான பாவத்தை குறித்து உம்முடைய பிள்ளைகளும் என்னுடைய சகோதரமாகிய ஒருவருக்கும் நாங்கள் அறிவிக்கும் பொழுது நீரே எங்களோடு இருந்து உங்களுடைய சத்தியத்தை எங்கள் நாவிலே வைத்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு அவைகளை நீர் உணவாக தந்து அவைகளினாலே அவர்கள் பிழைக்கும்படியான வரத்தை நீர் அவர்களுக்கு பொழிந்தருளும்படியாக இந்த நேரத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. நிக்கிறபர்த்தி சக்ரா, எங்கள் ஆவி ஆத்தும சரீரத்தினாலே நாங்கள் கட்டிக்கொண்ட பொல்லாத இந்த இச்சைக்குரிய பாவங்கள் எல்லாம் ஆண்டவர் இந்த நேரத்தை நினைத்து பார்த்து உம்மிடத்திலே உம்முடைய பரிசுத்தம் உள்ள அந்த உம்முடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் நாங்கள் பெற்று அவைகளை நாங்கள் உட்கொண்டு இந்த பாவங்களை விட்டு நீங்கும்படியான அவைகளோடு நாங்கள் செய்து கொண்ட ஒப்பந்தங்கள் எல்லாம் விட்டு விலகும்படியான எங்கள் இருதயத்தில் இருக்கின்ற அழுக்கையெல்லாம் நாங்கள் கழுவிக்கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பை நீர் இந்த நேரத்தில் தரும்படியாக உடைய திருப்பாதத்தில் அமர்ந்து காத்திருக்கிறோம். எங்கள் மாசற்ற கன்னி மாமரியே, பரிசுத்தமுள்ள தாயே, வெண்ணிற்கும் மண்ணிற்கும் ராக்கினியானவளே, சகலத்தையும் உம்முடைய வார்த்தையினாலே உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக நாங்கள் உம்மோடு இணைந்து எங்களுடைய ஆண்டவருக்கு நாங்கள் உண்மையுள்ள மக்களாக அவருடைய அடிச்சூடுகளை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளாக அவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் மாறி அவருடைய திருநாமத்திற்கு என்றென்றும் நாங்கள் மகிமையை சேர்க்கக்கூடிய அந்த வரத்தை நீர் எங்களுக்கு பொழிந்தள்ளும்படியாக இந்த நேரத்திலே உம்மிடத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தின் மீது ஒரு தாழ்ச்சியை போத்தியருளும். நாங்கள் உம்முடைய பிள்ளைகளா இருக்கிறோமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும்
இன்றைக்கும் இன்றைக்கும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் மறவாதே என் ஆத்மாவே. ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ். மரியே வாழ்க. 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 மரியே வாழ்க.